பிக் பாஸ் இன்றைக்கான நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஓவியாவோட ரசிகர்கள். இன்னைக்கு டாஸ்க் பத்தி நாம ஆல்ரெடி ப்ரொமோ பேசினப்பே நான் சொல்லியிருந்தேன். அதே விஷயங்கள் தான் நிகழ்ந்தது. ஓவியாக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, என்ன கதாபாத்திரம் கொடுக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அவங்கள காயப்படுத்துற ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கும். அவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, 2 ஷாட் தான் வந்தது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டியிருந்தேன். அதே போல அவர்களை காயப்படுத்தும் ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. அது காயப்படுத்தும் டாஸ்க்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு டாஸ்க். காதல் தோல்வி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. காதல் தோல்வியால் பைத்தியமானவர் ஓவியா அப்படிங்கிறது அது அவங்கள மனதளவுல ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா எபிசோட்லயும் தெரிஞ்சிருக்கோம். அந்த அன்பு உனக்கு கிடைக்காம போயிரும் அப்படிங்கிறப்ப அது மனதளவுல பல விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். இப்ப கிடைச்சிருந்த ஆரவ் நம்மளை ஏத்துக்குவாரு, வெளியே ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல இது வரைக்கும் ஓவியா இருந்தது போலதான் இருந்தது. ஏன்னா ஆரவும் பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணாரு. முன்னாடி ஒன்று பேசுவாரு, பின்னாடி இருக்கும்போது பேசுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வையாபுரி இணைச்சு பேசியிருக்காங்க, ஸ்னேகன் பேசுவா அப்படி, சக்தி பேசுவா அப்படி. அப்பெல்லாம் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாத ஆரவ் இன்று டாஸ்க்ல பிஹேவ் பண்றப்ப எதிர்ப்புணர்ச்சியை காட்டினாரு. காயத்ரி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டு ஓவியா பக்கத்துல வர்றப்ப காயத்ரியை வச்சு அடிச்சு விரட்டுறாங்க ஓவியாவை. ஸோ இது எல்லாமே அவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். அதனால தான் அவங்க இதுக்கு மேலே என்னால் டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு டாஸ்க்ல இருந்து ஒதுங்கினாங்க. அதுக்கடுத்து ஆரவ் பேசுறாரு, இது என்னோட இமேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறா. அப்படி இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பேசுறது இதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய க்ளோஸாக ஓவியா நிறைய அவங்க பக்கத்தில் போய் எப்பயுமே ஆரவ்கிட்டே சுற்றிட்டு இருந்தது. இது எல்லாருமே நமக்கு பார்த்துருக்கோம். அப்போ எதையுமே ஆரவ் எதுவுமே சொல்லலை, அப்போல்லாம் அனுமதிச்சாரு. டாஸ்க்குங்கிறப்ப அதை முழுமையாக ஒளிபரப்புவாங்க. அந்த டாஸ்கில் இது மாதிரி நடந்துக்கிறப்ப நம்ம இமேஜ் போயிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு ஆரவோட சுயரூபம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இது ஓவியாவுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு என்னோட பார்வை. நேற்று நான் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஓவியா இப்போ மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, இனி ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் எப்போனாலும் போவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எனக்கு எதுவும் ஒரு ஆச்சரியமா இல்லை. இது நான் ஓவியா கிட்ட எதிர்பார்த்த ஒன்று தான். நேற்று நான் சொன்ன உதாரணம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பெண்டுலம் வலது பக்கம் எந்த அளவுக்கு உயரத்தில் போகிறதோ அப்பொழுதே அதே உயரத்தை இடது பக்கம் போவதற்கான திசையை அது சேகரித்து வச்சுக்குது. அதே மாதிரி தான் ஓவியா இந்த 4 வாரங்கள்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் எப்பனாலும் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் அவங்க போவாங்க அப்படிங்கிறத நான் யூகிச்சேன். அதற்கான விஷயங்கள் துவங்கி விட்டது அப்படிங்கிறது அவங்களோட முகபாவம், அவங்களோட மன வருத்தம் எல்லாமே வெளிக்காட்டினது. கடந்த சனி ஞாயிறுல அவங்க கமலஹாசன் முன்னாடி பேசினப்பையும் சரி, அதுக்கடுத்து நடந்த 2 நாட்கள் நிகழ்ச்சியிலும் சரி, எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப மனதளவில் உடைந்து போயிட்டாங்க. ஆரவ் ஓரளவு நம்பி இருந்தாங்க. ஆனால் ஆரவும் இப்படி காயப்படுத்தினது அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் அவங்களால தாங்கிக்க முடியலை அப்படின்னா, காயத்ரி கிட்ட சரண்டர் ஆகி காயத்ரி அவங்க மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காங்க. கையில சவுக்கு வச்சிருக்காங்க. அந்த சவுக்கை வச்சுக்கிட்டு ஆரவ் பக்கத்துல வர்றப்ப ஓவியாவை அடிச்சு விரட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். அதனாலதான் இதுக்கு மேல என்னால டாஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியா மேலே கண்டிப்பாக ஒரு ஓட் பெர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5லிருந்து 10% வாக்குகளை கண்டிப்பாக இது சரிக்கும். 2வது, ஓவியாவை தீவிரமாக நேசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. எனக்கு இது ஆச்சரியமான ஒன்றாக தெரியவில்லை. ஏன்னா ஓவியா அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்புக்காக அவங்க ரொம்பவே ஏங்குறாங்க. அந்த அன்பு ஆரவ் கிட்ட கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ஆரவும் போலியா நடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதா அவங்களால இன்று ஜீரணிக்க முடியல. பிக் பாஸ் இன்னைக்கு கொடுத்த டாஸ்க்ல இது ஒரு நல்ல விஷயம் நான் நினைச்சுக்கிறேன். சரியான நேரத்துல ஓவியாவுக்கு அவர்களோட தவறை சுட்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா. மற்றவங்கெல்லாம் அவங்களோட தவறை உணர்ந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஓவியா உணர்ந்துகிட்டாங்கிற மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துல இருந்தும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஓவியா ஆரவ் கிட்ட பேசினப்ப பிக் பாஸ்ட பேசிட்டு வெளியே உட்காந்து 2 பேரும் பேசுற மாதிரி ஒரு காட்சி வந்தது. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஓவியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா,
நான் என்னென்ன கொடுத்தனோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு, தட்ஸ் இட், முடிஞ்சு போயிடுறேன், ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே இந்த காதல் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை கடந்து தான் வந்திருக்கோம். அதனால இது என்னன்னு தெரியும். ஆரவ் அப்ப ஓவியா கிட்ட டபுள் கேம் ஆடி இருக்காரு அப்படிங்கிறதா வெளிச்சமான ஒரு உண்மை. அப்பையும் ஆரவ் வந்து ஒரு சேஃபர் சைடு தான் கேம் பிளே பண்றாரு. என்ன பிளே பண்றாரு அப்படின்னா, நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு காயம் தான் ஏற்படுத்துதே தவிர கோபம் வரல அப்படின்ட்டு அடிக்கோடிட்டு 2 தடவை அதை சொல்றாரு. அப்ப அவரோட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் போல வந்து தனியா அப்படி எப்படி பழகுவோம், ஆனா அதே நேரம் டாஸ்க்குன்னு வர்றப்ப நீ என் கூட பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆரவ் பத்தி வந்து பல்வேறு சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. அந்த சந்தேகங்கள் எல்லாமே இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கு. ஆரவ் வந்து மற்றவர்கள் போலத்தான் இரட்டை வேடம் ஆடக்கூடிய ஒரு நபர். அவரு ஓவியாவோட நெகட்டிவ் என்ன, எது வீக் பாயிண்ட் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதே வீக் பாயிண்ட்டை வச்சு ஓவியாவை அடிக்கடி காயப்படுத்தி வசீகரப்படுத்தியிருக்காருங்கிறதா உண்மை. இன்றைய சம்பவத்துல ஓவியா வந்து தன்னோட தவறை உணர்ந்திருப்பாங்க, தன்னோட வாழ்க்கையில வந்து இதை திருத்திக்குவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். மற்றபடி ஓவியா நடந்துகிட்டது வந்து ரூடா இரிட்டேட்டா இருந்தது அப்படிங்கிற வாசகங்கள்லாம் இப்ப என் வீட்டிலே வந்து சொன்னாங்க, ஏன் இப்படி ரூடா நடந்துக்குது இந்த பொண்ணு, ஏன் இப்படி இரிட்டேட் பண்ணுது, வேண்டாம்னா விட்டுற வேண்டிதானே அப்படிங்கிறது. நான் அப்போ கேட்டேன், ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், வேண்டாம்னு எப்போ வந்து ஆரவ் இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ல ஓவியா கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறதான் கேட்டேன். ஸ்மோக்கிங் ரூம்ல வச்சு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து ஓவியா கிட்ட கேட்குறாப்படி ஆரவ். அப்போ சொல்றப்ப கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதான் அவர் அடிக்கோடிட்டு காட்டுறாரு. அதை தவிர நீ என்னை வந்து தொடாத, பேசு, தொட்டு பேசாத, இதை பேசாத, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே ஆரவ் வந்து கொடுக்கல. அந்த பாயிண்ட் வந்து அவர் பேசும்போது, அவங்களோட விஷயங்கள் பேசும்போதே வந்து உணர முடிஞ்சது. அப்ப ஆரவ் வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்காருங்கிறது வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியுது. ஓவியாக்கு நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஓவியா தன்னை அலை என்று நினைத்து கொண்டு இருக்காங்க. ஒரு அலை வந்து பாத்தீங்கன்னா தன்னை அலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அது சீக்கிரம் விழுந்து கரையில கலந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஓவியாங்கிறது அலை கிடையாது, கடல். அவங்க கிட்ட வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. வெளிப்படையா வந்து என்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் நீங்க பண்ணலன்னா லக்ஸுரி பட்ஜெட் பாதிக்கும் அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ வெரி குட் கேரக்டர். என்னால வந்து முடியாது, என் மனசுக்கு சரியா படுறதுதான் வந்து நான் வந்து பண்ண முடியும். என் மனசுக்கு பிடிக்காம ஒரு வேலையை செஞ்சேன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சரியான ஒரு ஒர்க்கா இருக்காது, திருப்திகரமான ஒர்க்கா இருக்காது. அந்த மாதிரி வந்து மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் செய்யணும். அது நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, எனக்கு மனசுக்கு பிடிக்கல நான் செய்யல அப்படின்னு போறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால வந்து ரசிக்க முடிஞ்சது ஓவியாவை. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எத்தனை பேர் ஓவியாவை ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நேத்து நான் சொன்ன உதாரணம் தான். ஓவியாங்கிற பெண்டுலம் எதிர் திசை போறக்கான விசை சேகரிச்சு வச்சிருக்கு. அது எதிர் திசை செல்ல தயாராகி விட்டது. அந்த எதிர் திசை செல்லும் போது சமநிலைப்படுத்தும் ஒரே ஒரு சக்தி யாரு அப்படின்னா, இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிந்து மாதவி மட்டும்தான். வேற யாராலையும் ஓவியாவை சமநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஓவியா கிட்ட டபுள் கேம் தான் ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூலி, ரைசா, காயத்ரி இவங்க உட்காந்து பேசிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவளுக்கு வந்து நம்ம பேசுவோம், நம்மளாம் ஒதுங்கி போறதுனால தானே ஆரவ் கிட்ட போறா அப்படிங்கிற எல்லாம் பேசுறாங்க. நீங்க அப்போ வந்து தெரியுது ஒதுங்கி போறோம், இது தெரியுது அப்படிங்கிறப்ப இது என்னன்னா ஆடியன்ஸ் கிட்ட உங்களை நல்லவங்களா காட்டுறக்கான முயற்சி அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும், இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா இவங்க பேச மாட்டாங்க. சனிக்கிழமை வந்து கமலஹாசன் வந்து கேட்பாரு, இதுக்கடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதை விவாதிக்கிறப்ப கமலஹாசன் வந்து கேட்பாரு, ஏன் நீங்க வந்து பேசுறேன்னு சொன்னீங்க, ஏன் பேசல அப்படின்னு கேட்கிறப்ப, நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஓவியா இதை மாதிரி பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்க என்ன பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷனா தான் இவங்க பேசினாங்களே தவிர உண்மையிலே உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தைகளா எனக்கு தெரியல. உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் என்றால் இந்த 4 வாரங்களில் முதல் வாரத்திலேயே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்வுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை செய்யாம வந்து 6வது வாரம் இவ்வளவு காயப்படுத்திட்டு இப்போ வந்து பேசுறாங்கன்னா அதை நம்புறதுக்கு வந்து அந்த அளவுக்கு என்னால நம்ப முடியல. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல. இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில என்னோட பார்வை ஓவியா ஆரவ் பிரச்சனை பற்றி. இந்த நிகழ்ச்சியில் என்ன விஷயம் கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோல போடுறேன். நன்றி.